Hello friends, welcome to Online Tamila channel. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா CBSEயோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பைத்தான்னா என்ன, அதில் எப்படி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதுக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனலில் நிறைய அந்த ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ வந்து CBSE எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது அது ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 100% ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கட் ஆஃப் வைஸு எந்த காலேஜ் பெஸ்ட்டு அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் ஃபுல் அனலைஸ் பண்ணி நம்ம போட்டோம். அதே மாதிரி இந்த வருஷமும் அடுத்து வந்து வரப்போகுது உங்களுக்கு வீடியோஸு. ஸோ அதனால் கீப்பான வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எந்தெந்த காலேஜில் என்னென்ன கட் ஆஃப் கிடைக்கும், எந்த இதில் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை டவுட் இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் எந்தெந்த காலேஜ் சென்னையில் பெஸ்ட்டு இல்லை சவுத் ஜோனில் இதில் எல்லாத்துலேயும் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் டைப்பு இது எல்லாம் தாங்க ரொம்ப 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 ஒரு பேசிக்காக ஒரு லாங்குவேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வி நீட் வந்து வேரியபிள். ஓகேங்களா, வேரியபிள் இல்லாமல் ஒரு வேலையுமே செய்ய முடியாது. இதை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்களேன், தட் இஸ் இது வந்து வேரியபிள்னால் இட் கேன் சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு 100% எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதாவது ஒரு வேல்யூ நான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேல்யூ எனக்கு வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நீட் த வேரியபிள். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் ஏதாவது ஒரு பருப்பு கொட்டி வைக்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் வேணும் இல்லையா, இல்லை உங்கள் வந்து மொபைலை வைக்கணும் அப்படின்னா ஒரு பேக் வேணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறது தான் தட் இஸ் கால்டு வேரியபிள்னு சொல்லலாம். யூ கேன் அக்சஸ் திஸ் வேரியபிள் யூஸிங் ஆப்ஜெக்ட். அதாவது என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் அந்த நேமில் தட் இஸ் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த வேரியபிளில் நான் சிம்பிளாக இங்கே சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு டைப் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஸோ டைப் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய திங்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்மளுடைய ரியாலிட்டிக்கே வச்சுக்கலாம். ஆயில் இருக்குது, இல்லை வந்து டால் இருக்குது, அதே மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்று ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் கண்டெய்னர் வேணும் இல்லையா. ஸோ ஆயிலுக்குன்னு ஒரு கண்டெய்னர் வேணும், டால்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் ஒன்று. அதே மாதிரி நம்ம வந்து வேறு ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா அதுக்கு ரிலேட்டடான கண்டெய்னர் இருந்தால் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி வேல்யூஸ் எடுக்க போகிறீங்க, எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்பர்ஸ் தான் வேணும் அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ நம்பர்ஸ்னால் என்ன, எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன், எனக்கு வந்து டெசிமல்ஸ்லாம் வேணாம், ஃப்ராக்ஷன்ஸ் வேணாம் அப்படின்னா அதை என்னென்னு ஸ்டோர் பண்ணுறது அந்த நம்பர் அப்படிங்கிறதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லைப்பா நான் வந்து ஒரு செட் ஆஃப் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கண்டெய்னர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நிறைய இந்த மாதிரி ரேக் மாதிரி வச்சுட்டு ஒன்று இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி நான் சேவ் பண்ணுறோம். தட் இஸ் வந்து ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி டியூபல் இந்த மாதிரி. நான் அது மட்டும் கிடையாது, ஃப்ளோட்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா என்ன மாதிரி டைப்பு என்ன மாதிரி வேல்யூஸை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த டைப் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். சரிங்களா, ஸோ வேரியபிள் இஸ் நத்திங் பட் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் அதான் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இன்டீஜர் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம தட் இஸ் கால்டு வந்து டைப் அப்படின்னா என்ன மாதிரி டைப்பில் இந்த நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐடென்டிட்டி இஸ் நத்திங் பட் லைக் வந்து வேரியபிள் மாதிரியே தான், பட் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கான்ஸ்டன்ட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணால் ஒரு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணி ஐடென்டிட்டியில் வச்சிட்டிங்க அப்படின்னா தட் மஸ்ட் பி வந்து தட் ஷுட் பி எப்படி இருக்குன்னா தட் ஹோல் ப்ரோக்ராம் எப்படின்னா தட் வேல்யூஸ் தான் இருக்கும். கான்ட் சேஞ்ச் த வேல்யூ. சரிங்களா, தட் இஸ் அதுதான் வந்து கான்ட் சேஞ்ச் த வேல்யூ, அதுதான் வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ நான் வந்து ஏதோ ஒரு பை அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க, அது வந்து எவ்வளோ 3.14 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் பிஐயில். தட் ஷுட் பி வந்து எப்படி இருக்குன்னா தட் ஹோல் ப்ரோக்ராமுக்கும் 3.14 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும் வேரியபிள் சேஞ்சபிள், ஐடென்டிட்டி வந்து கான்ட் சேஞ்சபிள், டைப் இஸ் நத்திங் பட் எந்த மாதிரி அந்த வேரியபிள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஐடென்டிட்டிங்கிறது பாருங்கள் ஒரு மெமரி டஸ் நாட் கேன் சேஞ்ச். அதாவது எப்போவுமே ஒரு வேரியபிள் அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேரியபிள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெமரி வந்து அலாகேட் பண்ணும்.
ஸோ வந்து நான் இப்போ வந்து இண்டீஜர் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ இண்டீஜர் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 4 பைட் அப்படிங்கிற இண்டீஜர் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த ஒரு மெமரி வந்து அலாகேட் பண்ணோம், புரியுதுங்களா? ஸோ அந்த அலாகேஷனை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு ஐடென்டிட்டி. அப்படின்னா இந்த மெமரி அலாகேட் ஆகிடுச்சு, இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு மெமரியில் லொக்கேட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்த வந்து வேறு யாருக்கும் விட்டு கொடுக்காது. தட் இஸ் வந்து ஐடென்டிட்டி, தட் இஸ் கான்ஸ்டன்ட்டு. மறுபடியும் ஒரு வேரியபிள் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணாது அப்படிங்கிறது தான். ஸோ தட் இஸ் வந்து ஐடென்டிட்டி. டைப்பிங் பை வந்து வேரியபிள் மாதிரி தான், நான் சொன்னேன் இல்லைங்களா, வேரியபிள் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டைப்பில் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைப்பில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது, நம்பர்ஸ் இருக்கா, நன் இருக்குது, சீக்வன்ஸ், அதாவது செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் செட்ஸ் இருக்குது, மேப்பிங் இருக்குது. இது நம்பர்ஸில் இண்டீஜர்னால் தட் இஸ் வித்தவுட் டெசிமல்ஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பூலியன்ஸு இட்ஸில் இன்க்ளூடிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேணாலும் நீங்கள் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸில் ஸ்ட்ரிங்ஸ், தட் இஸ் செட் ஆஃப் கேரக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் வந்து ஸ்ட்ரிங்ஸு, டியூபிள்ஸு, லிஸ்ட் இட்ஸ் நத்திங் பட் எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இதை வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு பின்னாடி வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் டேட்டாவை வந்து நியூமரிக் வேல்யூ தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இண்டீஜர் அண்ட் லாங் அப்படிங்கிறாங்க. இது எப்படி டிபெண்ட்ஸ் அப்பான் தான் வந்து அந்த பைட்டு, ஒரு மெமரியில் எவ்வளோ வேல்யூஸ் ஸ்டோர் ஆகும் முடியும், அதாவது எவ்வளோ பைட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய வந்து இண்டீஜராக லாங்காக ரெண்டும் போத்தார் வந்து நியூமரிக் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதனுடைய கெப்பாசிட்டி மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம்னு வச்சுங்களேன். இது வந்து ஃப்ளோட் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது. காம்ப்ளெக்ஸுங்கிறது இது வந்து ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் த நம்பர். ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நன் அப்படிங்கிறது ஒரு திஸ் இஸ் எ ஸ்பெஷல் டேட்டா டைப் வித் சிங்கிள் வேல்யூ. ஒரு நார்மலாக ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணால் இது வந்து நன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூ ஆர் ஃபால்ஸ் பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த வேல்யூ இருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் அந்த இடத்துல நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி தான் அசைன் பண்ணோன்னே கிடையாது. A=10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் வந்து யூட்டிலைஸ் ஆகிக்கும். தட் இஸ் கால்டு வந்து நன். என்ன வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வேர்ட்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆர்டர், அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது தான். இது வந்து என்ன அப்படின்னா இன்டெக்ஸ்ட் பை வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து மியூட்டபிள் அப்படிங்கிறதும் இருக்குது, இது அன்மியூட்டபிள் அப்படிங்கிறதும் இருக்குது. மியூட்டபிள் அப்படிங்கிறது சேஞ்சபிள், அன்மியூட்டபிள் அப்படிங்கிறது இம்மியூட்டபிள் அப்படிங்கிறது வந்து நாட் சேஞ்சபிள் அப்படிங்கிற சீக்வன்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் நீங்கள் சொல்லவே தேவையில்லைங்க, செட் ஆஃப் கேரக்டர் தான், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் சேர்ந்தது தான் வந்து நான் ஸ்ட்ரிங்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது. நான் இப்போ வந்து இது ஒரு ஸ்ட்ரிங்கு தான், விங்கிறது இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இந்த செட் ஆஃப் கேரக்டர் சேர்ந்தது as called வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டு அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு என்னதுன்னா சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ எனி டைப். இப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கும் லிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது எப்படி அப்படின்னா இப்போ இருங்க, ஸோ ஸ்ட்ரிங்குக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குங்க. ஸ்ட்ரிங்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா கேரக்டர் மட்டும்தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அதே வந்து லிஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இட் கண்டெயின் வந்து என்ன பண்ணால் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப், ஓகேங்களா. ஸோ வந்து டேட்டா டைப் வந்து இப்போ இண்டீஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து வந்து தட் இஸ் வந்து மியூட்டபிள் மீன்ஸ் கேன் சேஞ்சபிள். அந்த வந்து எப்படி வந்து இதை வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி கொடுப்பாங்க. செட்டுங்கிறது அன்ஆர்டர்டு வேல்யூ, எப்படி இது டூப்ளிகேட், இது வந்து வித் நோ டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேல்யூஸ் இருக்குன்னா 1 2 3 அப்படின்னு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுனா மறுபடியும் 1 வந்து அதாவது ரிப்பீட்டபிள் வேல்யூஸ் வந்து தட் இஸ் யூனிக் மாதிரி உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து மேப்பிங் இருக்குது. இந்த டேட்டா டைப் வந்து எப்படின்னா அன்ஆர்டர்டு அண்டு மியூட்டபிள். அதாவது ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அன்ஆர்டராக இருக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன மாதிரி இது பண்ணலாம், வேல்யூஸ் வந்து எப்படி வேல்யூ வந்து பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் பின்னாடி உங்களுக்கு அசைன் பண்ணி காமிப்பாங்க. ஸோ ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணணும்னா ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறத வச்சு கொடுக்கலாங்க. இப்போ நான் கொடுக்கணும் அப்படின்னா ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஏ இஸ் நத்திங் பட் ஒன் ஆஃப் ஒரு வேரியபிள். ஸோ இட்ஸ் அ சேஞ்சபிள்.
நான் வந்து இந்த இடத்துல எதையும் மென்ஷன் பண்ணல, இது இன்டீஜராக இருக்கணும், ஃப்ளோட்டாக இருக்கணும், ஸ்ட்ரிங்காக இருக்கணும், லிஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எதையும் மென்ஷன் பண்ணல. தட் இஸ் நன். நான் எங்கே வேணாலும் என்ன மாதிரி வேணாலும் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். ஸோ வந்து 10 அப்போ ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஏல வந்து 10 அப்படிங்கிறத நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இதுதான் மீனிங், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டாப்பிக்கில் இதுதான். இதில் வந்து அடுத்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லா லாங்குவேஜஸ்லேயும் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா அந்த கீவேர்டில் நீங்கள் வேரியபிள் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் அப்படிங்கிறத என்னுடைய வேரியபிள் நேம் வைக்கக்கூடாது. நான் ஒரு வேரியபிள் நேம் வைக்கணும் அப்படின்னா நான் வந்து இப்படி கூட வைக்கலாம், STD ஐடி அப்படின்னு வைக்கலாம். சரிங்களா, இது வந்து வேரியபிளாக அசைன் ஆகிக்கும். வேரியபிள் ஷுட் பி எப்படி இருக்கணும்னா ஸ்டார்ட் வித் அல்ஃபபெட் வித் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நாட் அலௌடு. அட் த சேம் டைம் வந்து யார் யூஸிங் வந்து அண்டர்ஸ்கோர் இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நாட் அலௌடு வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. கீவேர்ட்ஸுங்கிறது இந்த மாதிரி நாங்கள் லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து பைத்தானில் கொடுத்துருக்காங்க. இஃப்ங்கிறது கீவேர்டு, ஈல்டு, பிரேக்கு, பிரிண்ட்டு, கிளாஸு, ரைஸு, கண்டினியூ, டெஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கீவேர்டில் உங்களுக்கு வந்து பாருங்கள், பார்ஷியல் லிஸ்ட் ஆஃப் கீவேர்டு இன் பைத்தான் கொஞ்சம் தான் லிஸ்ட் ஆஃப் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. 2.7 பார்ஷியல் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ண வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறலாம். உங்களுக்கு ஆப்ரேட்டர் அப்படின்னு வரும்போது எல்லாமே மேத்மெட்டிக்கல், அரித்மேட்டிக்கு, ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் எல்லாமே வரும். மேத்மெட்டிக்கலில் ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் இது எல்லாமே தெரியும். இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடுலர். அதாவது இப்போ நான் வந்து என்னதுன்னா 11 மாடுலர் 2 அப்படின்னா தட் ரிசல்ட் இஸ் 1. அதாவது ரிமைண்டர் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங்கு. அதே மாதிரி டபுள் ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பொனன்ட். அதாவது எப்படி அப்படின்னா இப்போ 2 டபுள் ஸ்டார் 3 அப்படின்னா 2 to the power of 3 அப்படிங்கிறத மீனிங் எடுத்துக்கும். தட் இஸ் 8 வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அடுத்து வந்து ரிலேஷனல் கிரேட்டர் தேன், லெஸ் தேன், நாட் ஈக்குவல் டு, ஆறு, இது வந்து நாட் ஈக்குவல் டு ப்ரெசென்ட் பண்ணோம். அண்டு இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் நாட் வந்து அலோவ் பண்ணும். அதே மாதிரி அரித்மேட்டிக் ஆப்ரேட்டரில் ப்ளஸ் இது இருக்குது. அதாவது இது சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நான் எப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம எப்படி அப்படின்னா இப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறத மீனிங்கு ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 அப்படிங்கிறத மீனிங் தான். ஸோ இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம், மைனஸ் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம், ஸ்டாரு இந்த மாதிரி வந்து உங்களோட இது கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது எடுத்துக்கிட்டிங்க, லாங்குவேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா தட் ஷுட் பி எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன். லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இன்புட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்து நத்திங் பட் எப்படின்னா இப்போ நான் ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் நான் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளார உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் என்டர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கர்சர் இட் வில் பி வெயிட் ஃபார் இதுக்கு ஏதாவது என்ட்ரிக்காக வெயிட் பண்ணோம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம். சின்டாக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள், அதாவது இன்புட்டு ப்ராம்ப்ட் பர் த ப்ரோக்ராம் நீட் டு இன்ட்ராக்ட் வித் எண்ட் யூசர். நம்மளுடைய ஆப்போசிட் யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணோன்னா பை யூஸிங் த வந்து இன்புட் மீன்ஸ் வந்து டேட்டா என்டர்ட் பை யூசர். ஓகேங்களா, ஆஃப் த ப்ரோக்ராம். இனி பைத்தான் வந்து ரா அண்டர்ஸ்கோர் இன்புட்டு அண்ட் இன்புட் ரெண்டுமே இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்டர் நேம்னா ஏபிசி. இங்கே பாருங்கள், இப்போ இதில் ஒரு சின்ன வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சின்டாக்ஸ் வந்து அப்படின்னா வேரியபிள் கொடுத்துட்டு வேரியபிளோட நேமு இன்புட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னொன்று ரா ப்ராம்ப்ட் என்ன வேணுமோ அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரா இன்புட் அப்படின்னா இருக்குது, ரா அண்டர்ஸ்கோர் இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் அவைலபிளில் இருக்குது. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எப்படிப்பா நான் இன்டீஜர்னு எடுக்கிறது, அங்கே தான் வேல்யூவே நான் டிக்ளேர் பண்ணல, வேரியபிளுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும்னு நான் எங்கேயுமே கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்புட் என்டர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வேல்யூ நீங்கள் கொடுத்தாலும் ஷுட் பி என்ன பண்ணால் இன்டீஜர் வேல்யூ எடுத்துக்கும். சரிங்களா, ஏதோ நான் கண்டிப்பாக இன்டீஜர் மட்டும் தான் அலோவ் பண்ணும், வேறு அலோவ் பண்ணாது. அதை வந்து இன்னும் பாஸ் இன்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இங்கே வில் கன்வெர்ட் அக்செப்டட் ஸ்ட்ரிங் இன்ட்டு இன்டீஜர் பிஃபோர் அசைனிங் டு ஒய்.
அதாவது ஒய்க்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கு இந்த ஏக்கு வந்து வேல்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடியே இன்புட் என்ன அசைன் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீஜராக மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு இவங்க வந்து ரா இன்புட் கொடுத்துருக்காங்க, உங்கள் சாய்ஸ் எது வேணாலும் கொடுத்துங்க. அடுத்து வேரியபிள் ப்ராம்ப்ட் கொடுத்தும் கொடுக்கலாம். வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி என்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கலாம். இதில் ஸ்பெஷல் லாஸ்ட் கிளாஸில் நான் சொன்ன மாதிரியே தான் இன்டர்பிரிட்டர் இன்டர்பிரிட்டர். ஸோ ஈஸியாக இம்மீடியட்டாக இதுக்கு எடுத்த வந்து ரிசல்ட்டு. ஸோ இதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் வேணுமா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே வாட் எவர் யூ ஃபீல் யூ கேன் டைப், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இதில் வந்து கமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ரோக்ராமிங்ஸ்னால் ரியல்டிக்காக நீங்கள் போகும்போது நிறைய ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் வந்து எழுதிட்டே போவீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியே தெரியவே தெரியாது. தட் இஸ் கமெண்ட்டுங்கிற லைனில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஷுட் நாட் பி எக்ஸிக்யூட் அட் ரன் டைம். சரிங்களா? ஸோ அதை பார்த்தோன்னே ஸ்கிப் ஆகி போயிடும். ஸோ அதில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் ஆஸ் பர் யுவர் ஓன் லாங்குவேஜ். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கமெண்ட் லைனும் இருக்குது, மல்டிபிள் இருக்குது. சிங்கிள் வந்து ஹேஷ். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் இதுக்கு மேலே நான் கொடுக்குறேன் ஹேஷ்குள்ளார திஸ் இஸ் இன்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா, இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் பைத்தான் அப்படின்னு கொடுத்தேன்னா இது எரர் வராது. இது வந்து நான் என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்ட் ஆயிரும். இதில் வந்து மல்டி கமெண்ட் லைனும் ஒன்று இருக்குங்க. அதாவது ட்ரிபிள் கோட்டிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா மல்டிபிள் இப்போ நான் வந்து இதிலிருந்து சம்டைம்ஸ் வந்து இந்த கோடிங் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேணாம்னா இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் இந்த கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் அதை ரிலீஸ் பண்ணணும் அந்த கோடை அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பெருசாக கிளாஸாக எடுக்கணும். பட் இது வந்து இதில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கொலாப்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக வாட் இஸ் வந்து பைத்தான், ஹவு டு யூஸ் பைத்தான், இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, வேரியபிள்னால் என்ன, டேட்டா டைப்னா என்ன, என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ண சேனல். ப்ளஸ் வந்து என்ஜினியரிங்கு கட் ஆஃப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே ஃபர்தராக வரப்போகுது. ஸோ கீப்பான வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, டெலகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த கேளுங்க. கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன். மீண்டும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.